இந்த கோடை விடுமுறை என்ன பண்ண போறானோ உங்களுக்கு இருக்க பயம் என்ன? லாஸ்ட் இயர் அவன் என்ன பண்ணானா, பீரோவில் இருக்கிற கண்ணாடியை தூக்கி பார்த்துட்டு பின்னாடி நான் தெரியறேனான்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தான் சார். அது தூக்கி பார்க்கும் போதே பீரோ கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சி கீழே கொட்டிடுச்சு. புதுசாக ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோன்னா அதை உடச்சி அது உள்ளே இருக்கிற மேக்னெட் எடுப்பான். சைக்கிள் புதுசாக வாங்கி கொடுத்தா சைக்கிள் டயரை கழட்டிடுவான். டயரை கழட்டிட்டு அந்த குச்சி வச்சு ஓட்டிட்டு போவான் சார். அதை விட இது ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு நினச்சாவே பயமாக இருக்குது சார். அவனை பாருங்களேன், இந்த ஜென்டில்மேனை பார்த்தா பேசுறீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஏன்னா நான் மட்டும் சிரிப்பு சிரிக்கிற, அவன் சிரிக்க நீ பார்க்க தானே போற. என்னெல்லாமோ சொல்றாங்க உண்மையா? ஒரு பொருளை உடச்சிட்டு அதை உடச்சிட்டு ரீக்ரியேட் பண்ணுவேன் சார். அப்புறமா சார் பீரோ கண்ணாடி. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, நம்மளை எந்த தலைப்புக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு என்னை கேட்டான். இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்லலாம் வந்து பசங்களெல்லாம் என்ன எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்ற தலைப்புக்கு தான்ப்பா நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா அவனே கேளுங்க. என்னடா சொன்ன? நீங்கள் இந்த தலைப்புக்கு கூப்பிட்டுக்கூடாது சார். ஏன்டா என்னடா வேற என்ன டாபிக் கூப்பிட்டுருக்கணும்? இந்த சம்மரில் பேரண்ட்ஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த தலைப்பை எங்களை கூப்பிட்டுருக்கணும் சார். தப்பாக கூப்பிட்டீங்க சார். வந்து ஆள் பார்க்க குட்டியாக இருந்துட்டு இவன் பேசுகிற சொல்கிறது கேளுங்க சார். ஸ்கூல் டைமில் காலையில் 6 மணிக்கு எழுப்பிடுவாங்க சார். சரி, ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு புக்கை படிச்சுட்டு விளையாட்டு தூங்கிடுவோம் சார். சரி. இதே சம்மர் ஹாலிடே வந்துச்சுன்னா அம்மா இது சாமான் தேய்ப்பாங்க. அது எடுத்துகிட்டு வந்து உள்ளே அடங்கணும் சார். வீட்டை போயிடுவாங்க. அந்த தொடப்பை அங்கே இருக்குன்னா தேடி வேணும் சேர்த்து வந்து கொடுக்கணும் சார். அது தேடுறதுக்குள்ளே எங்கெல்லாம் மூலையில் சொல்லி வைப்பாங்க சார். பெருக்கி முடிச்சுட்டு இன்னொரு வேலை விடுவாங்க. மொத்த தேடி வந்து கொடுக்கணும் சார். மாதத்துக்கு 5000 ரூபாய்க்கு வீடு சாமான் வாங்குறாங்க சார். சரி. ஆனால் இந்த பக்கத்து கடையில் வாங்குறத விட மாட்டுறாங்க சார். அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? நீ ஏன்டா கவலைப்படுற? சொல்கிறது கேளுங்க சார். பெண்ணி போயிட்டு கடுகு வாங்கினுவா, மஞ்சத்தூள் வாங்கினுவா, சீரகம் வாங்கினுவான்றாங்க. சரி. அவங்கக்கிட்ட வாங்கி அவங்க 3 மாடி வீடு கட்டாங்க. நாங்கள் இன்னும் ஓட்டு வீட்டில் உட்காந்துக்கிறோம். அப்படி பண்ணுறாங்க சார். 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியும் பக்கத்து கடையில் வாங்குறது பிரச்சனைனா 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு உனக்கு கடுகு வாங்கிட்டு வா, மிளகு வாங்கிட்டு வா, மஞ்சள் பொடி வாங்கிட்டு வா அனுப்புறது உனக்கு பிடிக்கல. ஆமாம் சார். நீ கடுகு வாங்கும்போது, மிளகு வாங்கும்போது, மஞ்சள் பொடி வாங்கும்போது 5 ரூபாய்க்கு நீ சாக்லேட் வாங்குறியா இல்லையா? வாங்குறோம் சார். அது சர்வீஸ் டாக்ஸ் தானே, சரியா போச்சுல சார். கமிஷன் இல்லாமல் அவன் போக மாட்டான். கேளுங்க, எனக்கு 5 ரூபா கொடுக்குறீங்களா, 10 ரூபா கொடுக்குறீங்களா, நான் போகிறேன். அதில் நான் வாங்கி சாப்பிடுவேன். நான் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு மீ சேர்த்து வைப்பல. சேர்த்து வச்சு எனக்கா கொடுக்குறீங்க? என் காசு நான் சேர்த்து வைக்கிறேன். அது என்னங்க சார் எப்போ பார்த்தாலும் கையை கட்டியே பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப அடக்கம். ஆமாம் சார், அடக்கம் சார். ஆனால் சில பேர் பவ்யமாக மூஞ்சி வச்சுட்டு சேட்டை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போலவன் பவ்யமாக மூஞ்சி வச்சுட்டு என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு பேசுகிறான். நான்வெஜ் இருந்தால் மட்டும் தான் சாப்பாட்டில் கை வைப்பான். டெய்லியுமே நான்வெஜ்ஜுக்கு நான் எங்கே போகிறது சார்? நான்வெஜ்ஜில் என்ன பிடிக்கும் உனக்கு? பீஃப். பீஃப். ஓகே. எது நல்லா பண்ணுவாங்க அம்மா? எல்லாமே நல்லா பண்ணுவாங்க சார். எது ரொம்ப மோசமாக இருக்கும், போரிங்காக இருக்கும்? நான்வெஜ் தான் நல்லா பண்ணலாம், ஆனால் போரிங்காக பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷு. என்ன மிஸ் ஆகுது? காரமா இல்லையா? என்ன நல்லா இல்லை? எதுவுமே இருக்காது சார். எதுவுமே இருக்காது. எப்படி சாப்பிட்றப்போ? வாயில தான் சார். என்னடா இன்னமும் இந்த மாதிரி வரலையேன்னு பார்த்தேன். பயங்கரமான ஆள் தானே நீங்கண்ணா.